ஏர் இந்தியாவின் அனைத்து விமானங்களையும் 18,000 கோடி ரூபாய்க்கு தன் கோடீஸ்வர நண்பர்களுக்கு பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசியில் நடைபெற்ற விவசாயிகள் நீதி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். லகிம்பூர் படுகொலை வழக்கிலிருந்து ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை காப்பாற்ற உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முயல்வதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் லகிம்பூரில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூற செல்லாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனல் மின் நிலையங்கள் முழு செயல்திறனுடன் இயங்குவதால் மின்தடை அபாயம் இல்லவே இல்லை என்கிறார் ஒன்றிய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங். போதிய நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் நிலக்கரிக்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்று ஒன்றிய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்க வலியுறுத்தி அனைத்து மாநிலங்களிலும் ஆளுநர் மாளிகை வாயிலில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மௌன போராட்டம் நடத்த காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு கட்சி தலைமை அனுப்பியுள்ள கடிதத்தில் எம்எல்ஏ எம்பிக்கள் அனைவரும் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 9 மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்காக வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 77% வாக்குகளும், நேற்று நடைபெற்ற தேர்தலில் 73% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 78.47% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 85% வாக்குகளும், குறைந்த அளவாக நெல்லையில் 69% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தண்டலம் கிராம ஊராட்சியில் வார்டு 12க்கான உறுப்பினர் தேர்தலில் வாக்குச்சீட்டு தவறாக அச்சடிக்கப்பட்டதன் காரணமாக நாளை மறுவாக்குப்பதிவு நடக்கிறது. அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியம் ஆலப்பாக்கம் கிராம ஊராட்சியில் 1வது வார்டுக்கான உறுப்பினர் பதவியிடம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 2வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு 1வது வார்டு வாக்காளர்களும் வாக்களித்ததன் காரணமாகவும் மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 26 காசுகள் உயர்ந்து $101.53 டீசல் விலை 33 காசுகள் உயர்ந்து $97.26 விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் பெட்ரோலை தொடர்ந்து டீசல் விலையும் $100 தாண்டியிருக்கிறது. மும்பை, ஹைதராபாத்தை தொடர்ந்து குஜராத் தலைநகர் காந்திநகர் மற்றும் லே உள்ளிட்ட இடங்களில் டீசல் விலை $100 தாண்டி விற்பனையாகிறது. மும்பையில் பெட்ரோல் 1 லிட்டர் $110 தாண்டிவிட்டது. சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் 2 நாட்களுக்கு முன்பு $35 விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி $65 விற்கப்படுகிறது. வெள்ளாரி வெங்காயம் $40, அவரை $50, கேரட் $60 விற்கப்படுகிறது. வரத்து குறைந்ததே காய்கறி விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். முகநூல் தனது லாபத்துக்காக வெறுப்பு, வன்முறை, பயத்தை உருவாக்கும் இந்துத்துவ அரசியலை ஆதரித்து வந்துள்ளது மிக தெளிவாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். மனித தன்மைக்கு விரோதமான பொய்கள் நிரப்பிய பதிவுகள் சுற்றுக்கு விடப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மோடி அரசும் உடந்தை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 4 மாதங்களில் தொழில்துறை புத்துயிர் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில்துறையில் 3ஆம் இடத்தில் உள்ள தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். வாணியம்பாடி அருகே ஆன்லைனில் ரம்மி விளையாடியதை கண்டித்ததால் தனியார் நிறுவன ஊழியர் ஆனந்தன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். ரம்மி விளையாடி பணத்தை செலவிட்டதன் காரணமாக அண்ணன் கண்டித்ததால் ஆனந்தன் விபரீத முடிவை எடுத்துள்ளார். கர்நாடகாவில் ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் Dream11 செயலிக்கு எதிராக மாநில காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தடையை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வந்த Dream11 செயலி மீது கார் ஓட்டுநர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் பெங்களூரு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடரும் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளை தடுத்து நிறுத்த உடனடியாக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதால் பயனில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் செயல்படும் பச்சையப்பா சில்க்ஸ், செங்கல்வராயன் சில்க்ஸ் மற்றும் எஸ்கேபி நிதி நிறுவனங்களில் கடந்த 5ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் சீட்டு நிறுவனம் 400 கோடி ரூபாய் அளவுக்கு பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இரு நிறுவனங்களிலும் மொத்தம் 17 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பண்டிகைகளை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வந்திருப்பதை அடுத்து தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் என முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
தொலைபேசி ஒட்டுக்கேட்பு மற்றும் தரவுகள் கசிந்த வழக்கில் சிபிஐ இயக்குநர் சுபோத் ஜெய்ஷ்வாலுக்கு மும்பை போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். மராட்டிய மாநிலத்தில் போலீசார் பணியிட மாறுதலில் ஊழல் நடப்பதாக ஐபிஎஸ் அதிகாரி ராஷ்மி சுக்லா தயாரித்த அறிக்கை வெளியே கசிந்தது. அறிக்கை வெளியே கசிந்த சமயத்தில் டிஜிபியாக இருந்து சுபோத் ஜெய்ஷ்வால் தற்போது சிபிஐ இயக்குநராக பணியாற்றி வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சர்வாதிகாரி என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார். தாம் அறிந்த ஜனநாயக தலைவர்களில் மோடியும் ஒருவர் என்று தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியுள்ளார். அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி மோடியின் செல்வாக்கை எதிர்க்கட்சிகள் சீர்குலைப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 18,166 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 மாதத்துக்கு பிறகு கொரோனா பாதிப்பு இந்த அளவு குறைந்திருக்கிறது. ஒன்றிய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் நேற்று மட்டும் 23,624 பேர் குணமடைந்து சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களில் 87% தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் தொற்றுக்கு ஆளாகி அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டவர்களில் 76% தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள். எனவே அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அரசின் வேண்டுகோள். பாகிஸ்தான் அணுசக்தி திட்டங்களின் தந்தை என அழைக்கப்படும் விஞ்ஞானி அப்துல் காதர் கான் காலமானார். அவருக்கு வயது 85. இந்தியாவுக்கு போட்டியாக பாகிஸ்தான் அணுகுண்டு தயாரித்ததில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். நவராத்திரி விழா நாட்களில் பணியாளர்கள் அனைவரும் குறிப்பிட்ட நிறத்தில்தான் உடையணிந்து வர வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த அறிவிப்பை யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி திரும்பப் பெற்றுள்ளது. அரசு விதிகளை மீறி சர்ச்சைக்குரிய சுற்றறிக்கையை வெளியிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மால்வியா நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் பெண் எஸ்ஐ மற்றும் ஏஎஸ்ஐயை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பெண் காவலரை பலாத்காரம் செய்த புகாருக்கு ஆளான ஆண் எஸ்ஐயிடம் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை அடுத்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டனா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் தசரா கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடித்ததில் கோபால்சாமி யானை மிரண்டது. அம்மனை தங்க அம்பாரியில் ஏந்தி ஊர்வலமாக அழைத்து செல்ல துவங்கிய போது யானை மிரண்டதால் அருகே இருந்தவர்கள் தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தனர். சாதுரியமாக செயல்பட்ட பாகன் கோபால்சாமியை யானை சாத்தப்படுத்தினார். காமன்வெல்த் போட்டியில் இருந்து விலகுவதாக ஹாக்கி இந்தியா தனிச்சையாக அறிவித்திருப்பதற்கு ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் மற்றும் உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணி விளையாட முடியும் போது காமன்வெல்த் மற்றும் ஆசிய போட்டிகளில் மட்டும் ஏன் ஹாக்கி வீரர்கள் விளையாட முடியாது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடங்குளம் அணுக்கழிவு பிரச்சனையில் இன்னும் நிரந்தர தீர்வு எட்டப்படாமலேயே இருப்பதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். இதற்கு விரைவில் நல்ல முடிவை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று அவர் கூறியுள்ளார். இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். அகதிகள் முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி இலங்கைக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விநாயகபுரத்தில் பட்டப்பகலில் தெருவில் நடந்து சென்ற இளம்பெண்ணின் கழுத்திலிருந்து 7 பவுன் நகையை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் 3 பேர் தப்பி ஓடினர். இதன் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஹெல்மெட் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறையினரால் அகழாய்வு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பணிகளை மீண்டும் தொடங்கியிருப்பதை அவர் வரவேற்றுள்ளார். தருமபுரி மாவட்டம் தோப்பூர் கணவாய் பகுதியில் சென்ற லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தோப்பூர் கணவாயில் விபத்துகள் தொடர்கதையாகி வருகின்றன. நடந்து முடிந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெறும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ தெரிவித்தார். அந்தியூரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சரின் செயல்பாடுகளை எதிர்க்கட்சிகளை பாராட்டுவதாகவும் கூறியுள்ளார். தீபாவளி நெருங்குவதால் தமிழக அரசு கடைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை இயங்க முழு தளர்வுகளுடன் அனுமதி அளிக்க வேண்டும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வணிகர்கள் தடுப்பூசி போடுவதற்கு 100% அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என்றார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கணவருடன் ஹோட்டலுக்கு வந்த பெண்ணிடம் மதுபோதையில் ரகளை செய்து கணவரை சரமாரியாக தாக்கிய காரைக்குடி அழகப்பா அரசு கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தாக்குதலில் தொடர்புடைய மேலும் 7 மாணவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டு மத்திய சிறையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இந்த சிறையில் மகா உற்சவ் விழா நடந்தது. இதில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த நடன கலைஞர்களின் நடனம் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இதில் கைதிகள், சிறை அதிகாரிகள் இணைந்து நடனமாடி இசைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளான இன்று கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்பசாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள் பாலித்தார். பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் வழிபட்டனர்.
மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் விளையாட்டை கருப்பொருளாக வைத்து துர்கா பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. செல்போன்களில் குழந்தைகள் மூழ்கி கிடப்பதிலிருந்து விடுபட்டு விளையாட்டுகளில் அவர்கள் கவனம் செலுத்தும் வகையில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக அதன் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். பெங்களூருவைச் சேர்ந்த பாக்யலட்சுமி என்ற பெண் தனது வீட்டில் 10,000 கொலு பொம்மைகளை கொண்டு மைசூரு தசரா விழாவை காட்சிப்படுத்தியிருக்கிறார். மகாபாரதத்தை மையமாக வைத்து இந்த ஆண்டு கொலு அமைத்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதில் சில பொம்மைகள் 100 ஆண்டு கால பழமையானதாம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் ராம்லீலா நாடக நிகழ்ச்சியை இஸ்லாமிய கலைஞர்கள் நிகழ்த்தியுள்ளனர். 2 பெண்கள், 1 ஆடவர் மற்றும் ஒப்பனை கலைஞர் என அனைவரும் இஸ்லாமியர்கள். இந்த நாடகம் சமய நல்லிணக்கத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்று அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் தெற்கு கொல்கத்தாவில் நூலக வடிவில் துர்கா பூஜைக்கு விழா அமைப்பாளர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இளைய தலைமுறையினரிடம் புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 200 பேர் இணைந்து 2 மாதங்கள் உழைத்து இதனை வடிவமைத்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் பிர்மில் மரங்களின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் துர்கா பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனாவால் பலர் ஆக்சிஜன் கிடைக்காமல் போராடியதை உணர்த்தும் வகையில் அதனை மையப்படுத்தி இதற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வதோதராவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கார்பா நடன ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்பா நடன நிகழ்ச்சியில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. காலம் காலமாக இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படுவதாக அம்மா மாதா கோயிலைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். பிரபல தெலுங்கு இயக்குனர் ராஜமௌலி இன்று பிறந்தநாள் கொண்டாடி வருகிறார். அவருக்கு தெலுங்கு நடிகர்கள் ராம் சரண், ஜூனியர் NTR, பிரபாஸ் மற்றும் பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகி வரும் RRR திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வெளியாகிறது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிமிடத்திற்கு 600 லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட ஆக்சிஜன் உற்பத்தி கலனை தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சரின் முயற்சியின் காரணமாக தமிழகத்தில் 222 ஆக்சிஜன் உற்பத்தி கலன்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். ராமேஸ்வரம் மீனவர்களின் பாதுகாவலர் அருளானந்தம் இயற்கை எய்திய செய்தி அறிந்து வருந்துவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது மறைவு மீனவ சமுதாயத்திற்கு பேரிழப்பு என்று வைகோ குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2021-22ஆம் ஆண்டுக்கான முதுநிலை மாணவர் சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்கான 50% சேவை ஒதுக்கீட்டில் சேர்வதற்கான தகுதிக்கான நாள் குறித்த நிபந்தனை இளம் மருத்துவர்களின் உயர்கல்வி வாய்ப்பை பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த பாதிப்பை போக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பத்ரகாளியம்மன் கோயிலில் மாகாளி பூஜை விழாவை ஒட்டி காளியம்மன், குரவன், குரத்தி, கருப்பண்ணசாமி, ஐயனார், மாடசாமி, அனுமன், போலீஸ், இஸ்லாமியர், ராஜா, அரசர், முனிவர், குடுகுடுப்புக்காரன், பிச்சைக்காரன், மணமகன், மணமகள் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து பக்தர்கள் வழிபட்டனர். தீச்சட்டி ஏந்தியும் ஆடிப்பாடியும் அவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தாம்பரம் தேசிய சித்த மருத்துவமனை வளாகத்தில் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகளும் நாள் முழுவதும் செலுத்த சிறப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதனை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா பார்வையிட்ட நிலையில் பொதுமக்களுக்கு கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் மலை ரயில் மண் சரிவால் பாதி வழியில் திருப்பி அனுப்பப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் ரயிலில் பயணித்த பயணிகள் அனைவரும் அரசு பேருந்து மூலம் உதகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மற்றும் மானாமதுரை வட்டாரத்தில் மீன், இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ரசாயனம் தடவிய மீன்கள், கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என 50க்கும் மேற்பட்ட கடைகளில் இந்த திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். கல்வித்துறையை நிர்வகிப்பதில் மாநில அரசுகளின் முதன்மையை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகலிடம் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா வழங்கினார். இக்கோரிக்கையை வலியுறுத்தி 12 மாநில முதலமைச்சர்களுக்கு மு. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். பெகாசஸ் உளவு விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அட்டர்னி ஜெனரல் மறுப்பு தெரிவித்து விட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் வார விடுமுறையை கொண்டாட மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். லேசான வெயிலும் அவ்வப்போது சாரல் மழையும் மலைகளை உரசிச் செல்லும் மேக கூட்டங்களும் என இயற்கை எழிலை ரசித்தபடி சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். சென்னை காசிமேட்டிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் பெனாய்ராஜ் கடலில் விழுந்து காணாமல் போனதை அடுத்து அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வேறு படகை எடுத்து சென்று அவரை மீனவர்கள் தேடி வருகின்றனர். படகின் ஓரத்தில் அமர்ந்திருந்த போது மீனவர் பெனாய்ராஜ் கடலுக்குள் விழுந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காவல்துறையினர் அழைத்து செல்லும் போது முத்துக்குமார், அருண்குமார் என்ற 2 கைதிகள் தப்பி ஓடியதால் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் இருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல்லில் நடைபெறும் தடுப்பூசி முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பிஸ்கட் மற்றும் சேமியா பாக்கெட்டுகளுடன் துணிக்கடை தள்ளுபடி கூப்பன் இலவசமாக வழங்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை குலுக்கல் முறையில் டிவி, ஃப்ரிட்ஜ், செல்போன், மிக்சி, அயன் பாக்ஸ் பரிசு வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலில் மழை காரணமாக வரத்து குறைந்துள்ளதால் சந்தையில் காய்கறிகள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 20 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி 60 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டை 50 ரூபாய்க்கும், 40 ரூபாயாக இருந்த பீன்ஸ் 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காய்கறிகள் விலை மேலும் உயரக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான கோடநாடு மற்றும் கர்சன் எஸ்டேட்களின் வங்கிக் கணக்குகள் வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. 2 எஸ்டேட்களிலும் வருமானத்தை குறைத்து காட்டியதாக எழுந்த குற்றச்சாட்டில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதேபோன்ற குற்றச்சாட்டில் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு எஸ்டேட் நிர்வாகம் சரி செய்த பின்னர் விடுவிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் மக்கள் தரைப்பாலத்தில் செல்கின்றனர். அடிக்கடி தரைப்பாலம் மூழ்கி விடுவதால் இதற்கு நிரந்தர தீர்வாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் வித்யாகுமார் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவருடைய மனைவியை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். வித்யாகுமாரின் அக்கா மற்றும் மாமாவை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் சந்தானபுரம் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் லோகநாதன் என்பவர் வீட்டில் அலமாரிக்குள் புகுந்த விஷப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்தனர். பாத்திரம் ஒன்றுக்குள் படுத்துக் கொண்டிருந்த பாம்பை கண்ட லோகநாதன் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்துள்ளார். விரைந்து வந்த அவர்கள் விஷப்பாம்பை உயிருடன் பிடித்து எடுத்து சென்றனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஓய்வு பெற்ற கனரா வங்கி மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் என்பவர் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் 30 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வெங்கட சுப்பிரமணியன் அளித்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 85 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த 40 வயதுடைய கூலி தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பல்லாவரம் அருகே திரிசூலம் பச்சையப்பன் கோயில் பகுதியில் வீட்டை வாடகை எடுத்து 1 வருடமாக கஞ்சா விற்பனை செய்து வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் ரோந்து சென்றபோது முனுசாமி மற்றும் அவரது நண்பர் அருண்குமார் ஆகியோர் கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் புழல் சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் முருகர் கோயில் அருகில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் பா. முருகேஷ் தொடங்கி வைத்தார். ஏராளமான கிராம மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு முதல் மற்றும் 2ஆம் டோஸ் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டனர். இறுதியில் தடுப்பூசி போட்ட அனைவருக்கும் 3 கிலோ அரிசியும் குலுக்கல் முறையில் 150 பேருக்கு 1 லிட்டர் பெட்ரோலும் இலவசமாக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் கொரோனா தடுப்பூசி முகாம் போட்டுக் கொள்வோருக்கு குலுக்கல் முறையில் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாவட்டம் முழுவதும் மொத்தம் 570 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஈரோட்டில் சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வலியுறுத்தி சுகாதார பணியாளர்கள் வீதி வீதியாக நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சாஸ்திரி நகரில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு உயிரை காத்துக் கொள்ளுமாறும் பாடல் மூலம் அறிவுறுத்திய சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அச்சப்பட தேவையில்லை எனவும் வலியுறுத்தினர். சென்னை வில்லிவாக்கத்தில் கை கொடுக்கும் தோடர்கள் என்ற அமைப்பு சார்பில் ஆதரவற்றவர்களுக்கு தொடர்ந்து 75வது வாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மதிய உணவு வழங்கப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன் தினமும் அந்த அமைப்பினர் சாலையோரவாசிகளுக்கு உணவளித்து வருகின்றனர். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு 12 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இறுதிப் போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு 6 கோடி ரூபாய் அறிவிக்கப்படும். அரையிறுதியில் தோல்வியடையும் 2 அணிகளுக்கும் சுமார் 3 கோடி ரூபாய் கிடைக்கும். திமுக அளித்த வாக்குறுதிப்படி குடும்பத் தலைவிகளுக்கு விரைவில் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறைப்படி அறிவிப்பார் என்றார். புதுச்சேரியில் பண்டிகை காலத்தில் உள்ளாட்சித் தேர்தலை அறிவித்துள்ள தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தீபாவளி, மிலாது நபி, தசரா உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான அட்டவணை வெளியிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றனர். விழுப்புரம் அருகே தேர்தல் அதிகாரியை அதிமுக வேட்பாளர் உதயகுமார் பகிரங்கமாக மிரட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் வாக்கு எண்ணிக்கையின் போது வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவேன் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கெங்கபுரம் கிராமத்தில் நேற்று உள்ளாட்சித் தேர்தல் முடிந்ததும் 2 வேட்பாளர்கள் தரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் 2 கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு இருதரப்பையும் சேர்ந்த 5 பேர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் வாக்குப்பதிவின் போது ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வேட்பாளர் சாரதா விநாயகம் மற்றும் வார்டு உறுப்பினர் சித்ரா ஆகியோர் வாக்காளர்களுக்கு தங்க நாணயங்களை கொடுத்ததாகவும் அடகு வைக்க சென்றபோது அது பித்தளை என தெரிய வந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. மறுதேர்தல் நடத்த வேண்டும், வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
சென்னை பெருநகர காவல் ஆணையரகம் 3ஆக பிரிக்கப்பட்டு புதிதாக அமையும் ஆவடி, தாம்பரம் காவல் ஆணையராக எல்லைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஆவடி காவல் ஆணையரகத்தின் கீழ் 25 காவல் நிலையங்களும், தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் கட்டுப்பாட்டில் 20 காவல் நிலையங்களும் செயல்படும் என டிஜிபி சைலேந்திரபாபு அறிவித்திருக்கிறார். புரட்டாசி மாதம் முடிவடைய ஒரு வாரம் உள்ள நிலையில் சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கோழிக்கறி விலை குறைந்துள்ளது. 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 240 ரூபாயாக குறைந்தது. இதேபோன்று காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் விலையும் சரிந்தது. விவசாயிகள் படுகொலை தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் முறையிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இது சம்பந்தமாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை ஜனாதிபதி மாளிகையில் நாளை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.